ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லஞ்ச் ரெசிபி பூசணிக்காய் சேனைக்கிழங்கு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பூசணிக்காய் சேனைக்கிழங்கு கூட்டு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு 1/4 கிலோ, பூசணிக்காய் 1/4 கிலோ, முருங்கைக்காய் 1, துவரம்பருப்பு 50, தேங்காய் ஒரு முழு தேங்காயில் பாதி. ஃபஸ்ட் கூட்டுக்கு தேவையான பருப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு, பூசணிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு, பூசணிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூட்டுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி, அதாவது 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறலாம். மொத்தம் 2 விசில், குறைச்சி வச்சே 2 விசில் வச்சுக்கோங்க. குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லையே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வறுத்த உளுத்தம்பருப்பு, சீரகம் ரெண்டையும் தேங்காவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற துவரம் பருப்பை காய்கறிகளோடு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்ச மிக்ஸியை அலசி அந்த தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதித்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொரிக்க விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அப்படியே அந்த எண்ணெயோட கூட்டில் கொட்டிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுட சுட பூசணிக்காய் சேனைக்கிழங்கு கூட்டு வீட்டிலையே ரெடி. இந்த பூசணிக்காய் சேனைக்கிழங்கு கூட்டு மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு, வெந்தய குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் வீக் ஃபுல்லாக ஆயிலில் பொரித்த பொரியல் தான் நிறையா சாப்பிட்ருப்போம். அதுக்கு சொல்யூஷனாக இந்த மாதிரி ஆயில் ரொம்ப சேர்க்காத கூட்டு ஐட்டம்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.